டேய் ஆ என்னடா பண்ற? ஏங்க இது ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் நம்ம எடுத்த செல்ஃபி. அதான் சும்மா ஃப்ரேம் பண்ணி பக்காவாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். எப்படி? அதுதான் போன்லயே இருக்கேடா. அது ஃபோன் மெமரியில் இருக்கிறதுங்க. ஃபோட்டோனா நம்ம மெமரியில் இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு வந்து மரபேரை ஓப்பன் பண்ணிங்கன்னு வைங்க, ஆல்பமில் 20 ஃபோட்டோ தான் இருக்கும். ஆனால் அந்த 20 ஃபோட்டோவும் எப்போ எடுத்தது, அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது எல்லாமே எனக்கு மைண்டில் ஞாபகம் இருக்குது. 6 குரூப் ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் பசங்களாம் சேர்ந்து ஒன்றா போய் குஷ்பப்பழம் வாங்கி தீத்துடல சாப்பிட்டது இருக்கும். அப்புறம் அட்டி போட்டு மெரினா பீச் போனது இருக்கும். அப்புறம் எல்லாம் கேங்கா மகாபலிபுரம் போனது இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஃபோட்டோவும் இங்கேயும் இருக்கணும். அதான் மேட்ரு. அதுக்கு தான் இப்படி மாட்டியிருக்கிறேன். ஏங்க அங்கே பார்த்தீங்களா ஒரு அணி காலியாக இருக்கு. ஏன்னு கேட்பீங்கன்னு பார்த்தேன். ஏண்டா காலியா இருக்கு? நீங்களா கேட்கவே மாட்டீங்களேங்க. இந்த போட்டோல நீங்களும் நானும் இருக்குமா? அதுக்கு பக்கத்துல மாட்ட போற போட்டோல நீங்க, நானு, நம்ம பாப்பா 3 பேரும் இருக்க மாதிரி ஒரு போட்டோ மாட்டணும். ஏங்க கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவீங்கன்னு பார்த்தா ஒன்னும் பேச மாட்டீங்களே. என்ன சொல்லணும்? ஒரு ஜாலியாக 4 வார்த்தை ஒரு ஹஸ்பண்டா ஒரு ஒய்ஃபா ஃபீல் பண்ணி, நீ ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன், உன்ன மாதிரி ஒருத்தர் நான் லைஃப்லேயே பார்த்தில்ல, ஐ எம் கிஃப்டட், அப்படி ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். அப்படியெல்லாம் சொல்ல ஓகே, முடியாது. அது சும்மா ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் தான், ஒரு ஆசை தானே, கேட்டு பார்க்கலாம் சும்மா, வேற எதுவும் இல்லை. பரவாயில்லைங்க. ஏங்க ஒரு ஃபேமிலி மேனா நிறைய டியூட்டிஸ் இருக்கு எனக்கு. ஓகே நான் அதெல்லாம் கேரி ஆன் பண்ணுறேன், என்ன டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாதீங்க. நீ ஃபேமிலி மேனா இருந்ததெல்லாம் போதும். நம்ம கல்யாணம் ஆனதை எப்போ உன் ஃபேமிலி கிட்ட சொல்ல போற? கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போதானே முடிஞ்சிருக்கு, சீக்கிரமா சொல்லிடுறேங்க. நீ சொல்றதுக்குள்ள அந்த 4 ஜரம் சொல்லிடுவான். எப்படி சொல்லுவான்? சாட்சிக்கு எது அவன் தான் போட்டிருக்கான். இது மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவனை சுழுக்கத்திட்டு தான் என்னையே திட்டுவாங்க. வாய்ப்பே இல்லை, கவலையே படாதீங்க. சரி சீக்கிரம் சொல்லுடா. ரிலாக்ஸாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு ஃபோட்டோ ரெடி பண்ணோம், நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஆ